தேவனை மட்டுமாய் நம்மளை நடத்தின பாதைகளுக்காக நன்றி சொல்லுவோம். சகோதர ஒர்ஷிப்பில் எடுத்த பொய்யை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள். அருமையான வசனம். இந்த உலகத்தின் மாகையை நம்பி தேவனை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட சில வேத பகுதியில் நம்ம தியானிப்போம். தேவன் என்னோடு பேசினார். என்னுடைய குறைகளை அவர் சுட்டி காட்டினார். என்னுடைய நம்பிக்கையும் தான் உங்கள்கிட்ட நான் அறிக்கை செய்கிறேன். நான் தேறினவனாக பேசவில்லை. அதை தேவன் என் நம்பிக்கையாகவே நான் அறிக்கை செய்கிறேன். சகோதரர் நம்ம சபையில் உள்ள ஜாய் சென்னையில் வந்து ஒரு செய்தி கொடுத்தார். அவருடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டார். தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டார். நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆஹா, இதுதான் சரியான சத்தியம் என்று சொல்லி அறிந்தேன். என்கேட்டால் அவர் கொடுத்த சத்தியம் நன்றியுள்ள இருதயம். அவர் சொல்ல, இந்த சபையில் நாம் இருப்பதற்கு என்ன காரணம்? யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள், யாரோ ஒருத்தர் நம்மளிடத்தில் பேசியிருக்கிறார்கள். ஆகையினால தான் இந்த சபையில் இருக்கிறோம். அதற்கு நன்றியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். இது அவர்கள் செய்த கடமை என்று நம்ம நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு நம்ம நன்றியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார். எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த நாள்லையும் கூட நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் கடந்த நாட்களில் பரிசுத்த பிரதர் அந்த செய்திக்கு பின்பாகத்தான் அதை எடுத்துக்கொண்டார்கள். அதில் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அமல்ராஜ் பிரதர் செய்யும்போது மரியாள் தன் தேவனுடைய பாதத்திலே அவர் இருக்க கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கான செய்திகள் 7:7 அந்த வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது தேடுங்கள். இந்த தேடுங்கள்ன்ற வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். ஆரம்ப நாட்களில் எவ்வளவாய் நாம் தேவனை தேடி அவ்வளவாய் தேவனிடத்தில் நம்ம பாதத்தில் அமர்ந்திருந்தோம். எவ்வளவு கண்ணீர் சிந்துறோம். நாளடைவிலே தேவனை தேடுவது எவ்வளவு குறைவுள்ளதாக இருக்குது என்பதை சொல்லி தேவனை அனைத்தில் உடுத்தி விட்டார். எவ்வளவு நம்ம கண்ணீர் வெடித்திருக்கிறோம், தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுதுமே தேவனையே அண்டி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் எனக்கு ஒரு துணையாளர், நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் எனக்கு ஒரு துணையாளர், அவர் என்னோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். சைக்கிளில் போகையிலையும் வரையிலையும் கூட அவரை துதிக்கும்படி, அவரை பாடும்படி வைத்திருக்கிறோம். இப்போவோ நம்மளுடைய இருதயமெல்லாம் உலக சிந்தையிலே நிரம்பி இருக்குது என்று சொல்லி இந்த வார்த்தையை என்னிடத்திலே சொன்னார். ஆமோசன் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பட்சிக்கும். இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னிடத்திலே பேசினார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். யாரை இந்த உலகத்தில் எல்லாருமே பிழைக்காமல் இருக்கிறோமா? எல்லாரும் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். சாப்பிட்றோம், வளர்கிறோம், எல்லாமே பூமியில். ஆனால் ஒரு ரெச்சிப்பினுடைய அந்த ஆடை சகோதரர்களுக்கு இங்கே வியாழக்கிழமை பகிர்ந்து கொண்டார்கள். அவன் ஒரு கல்யாண வஸ்திரம். அந்த கல்யாண வஸ்திரத்துக்கு அதான் சொல்கிறார், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆவிக்குரிய ஒரு பிழைப்பு, அவர் ஆவிக்குரிய பிழைப்பு. அப்போஸ்தலர் பணி 17வது அதிகாரம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் 24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். போதும். அவர் சொல்றார், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் அவர் எல்லாருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எப்பொழுதுன்னு கேட்டால் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கண்ணு தெரியாதவர் கூட இருக்கட்டுமே, அவர்கள் தடவியாயிலும் எப்படியாவது இயேசுவை நம்ம கண்டுகொள்ள வேண்டும், அது கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுவேன். அதுக்கடுத்து நீதிமொழிகள், அது எப்படி தேடணும் என்று சொல்லி நீதிமொழிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. 2வது அதிகாரம் 1 வாசிப்போம்.
என் மகனே, நீ உன் செவியை சாய்த்து ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாயில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிவும் அறிவை நீ கண்டடைவாய். எப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷன் தேவனை தேடுவது எப்படின்னு கேட்டா, அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல. புதைகள்களை எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கிராமங்கள்லாம். ஆமையா, அவனுக்கு வீடு தோடும் போது அந்த வானம் பறிக்கும் போது ஒரு புதையல் கிடைச்சிருச்சு, அதனால் அவன் பெரிய வீடை கட்டிட்டான்னு சொல்லி அவன் புதையலை தேடுகிறது போல. சமீபத்தில் ஒரு ஊரில் இன்னொரு வீட்டுக்குள்ளே தோண்டி போய் விட்டார் பகைக்காக. நீ எதுக்காக இங்கே தோண்டி வந்தாய் என்று கேட்கும் பொழுது, நான் புதையல் இருந்துச்சுன்னு சொல்லி சாமி சொன்னார், அங்கே தோண்டி போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. இங்கே ஆண்டவரை தேடுவது என்ன கேட்டா, வெள்ளியை போலே நாடி புதையலை போலே தேடுவாயாய், அப்பொழுது நீ கண்டடைவாய். அது வெள்ளியை போல அதை தேடணுமா, அங்கே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். போதும், அங்கே சொல்லியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சர்ச்சில் சகோதரர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினால், ஒரு சந்தோஷம் வருகிறது, தேவனை தேடக்கூடிய ஒரு சந்தோஷம், அல்லது அவரை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷம், அங்கே ஒரு சந்தோஷம் வருகிறது. போய் தனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று ஒரு முத்தையை அங்கே தேவனை கண்டுகொள்கிறான். இந்த பூமியிலே வாழ்கிறது கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலம் அதுதான் ஒரு மனிதன் தேவ மனிதன் சொல்கிறார், தேவனிடத்தில் இருப்பதை மனிதனிடத்திலே தேடாதிருங்கள். தேவனிடத்தில் இருக்கிறதே தேவனிடத்திலே நீங்கள் தேடுங்கள். நம்ம மனுஷனை நம்பிட்டோம்னா அப்படியே கீழே விழுந்துருவான். அல்லது நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, பிரச்சனை வரும்பொழுது கிருபை இல்லாத மனுஷனை என்ன செஞ்சிருவான், போயிடுவான். ஆனால் நம்ம தேவனை சார்ந்து கொண்டோம்னா, தேவனையே தேடி கொண்டிருந்தோம்னா, நம்ம அதை அந்த ரிச்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளலாம். அதனால தான் யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் மரியாள் தேடக்கூடிய விதத்தை பாருங்கள். 1வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். போதும், அவர் சொன்ன அதிகாலையிலே ஒரு ஸ்திரீ தன்னந்தனியாய், ஏன் கேட்டா ஒரு முத்து, அந்த முத்தை கண்டுகொள்ளும்படி அவர்கள் எந்திரிக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலே மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்கிறதை கண்டாள். 11 வாசிப்போம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். போதும், இங்கே மரியாள் பாருங்கள், தன்னை தேடி வரார்கள். என்கிட்ட அவங்க ஏற்கனவே ஒரு முத்தை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு உயர்ந்த தைலத்தை கொண்டாந்து தன்னுடைய பாதத்தில் பூசி அவருடைய அந்த பாதத்தில் இருக்கவே அது கற்றுக்கொண்டார்கள். அதனால இப்பவும் எனக்கு ஆண்டவர் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனால அந்த ஸ்திரீ அங்கே அந்த சௌரி இங்கே தேடும் பொழுது அவர்கள் ஆண்டவரை என்ன கேட்டால் ஒரு காலம் ஒரு மனிதனும் உயிர்த்தெழுந்ததில்லை, இயேசுவை தவிர யாருமே உயிர்த்தெழுந்ததில்லை. ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண பிறகுட்டு எப்படி அவர் உயிர்த்தெழுந்திருப்பார்? இந்த சௌரியன் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், இவர்கள் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எங்களை பார்த்தாலும் சரி, அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த வசனத்தை பார்க்கணும். அவர்கள் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெண்ணாடை தரித்தவர்களை 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவருமாய் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார். ஆமாம் மந்தர்களே, நமக்கிட்ட ஒரு சத்தம் பிறக்கட்டும், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி, ஏன் அழுகிறாய்?
ஆமாம், நம்மளுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன். மரியாளுடைய கண்ணீரை அவர் கண்டார். அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம் 14 இருந்து. இவைகளை சொல்லி பின்னதாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீர் என் சகோதரிடத்திற்கு போய் சொல். அவர் சொல்றாருங்க, அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின தேவன், அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அனைத்தையும் உண்டாக்கின தேவன், இந்த பாவமான மனுஷனை அவர் என்ன சொல்கிறார்? என் சகோதரிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என் சகோதரன் என்று அவர் நேசிக்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுமா? அதை காணும்படி மரியாள் வந்தார்கள், கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள். இயேசுவை கண்டு அங்கே ஒரு சந்தோஷம் அடைகிறது. அங்கே இயேசு ஆண்டவரும் கேட்கிறார், ஏன் அழுகிறீர்? மரியாளை, ஏன் அழுகிறாய்? நம்மளுடைய சத்தத்துக்கு அங்கே ஒரு பலன் இருக்கிறது, நம்மளுடைய கண்ணீருக்கு அங்கே ஒரு பலன் இருக்கிறது. ஆமாம் மற்றவர்களே, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது அங்கே நமக்கு ஒரு பலன் தருகிறார். நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தல்லை? ஏன் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வியக்கொள்ளப்பட்டு இருக்கிறோம்? ஏன் ஆண்டவரே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். தாகமுள்ள மேல் தண்ணீரை அவர் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் தாகமாக இருந்து நாம் தேவனை தேடுகிறோமோ அப்பொழுதுதான் அவருடைய கிருபையை தந்து நம்மளை அபிஷேகித்து அவர் ஒரு சந்தோஷத்தின் பாதைகளை நடத்துகிறார். நம்ம வருத்தப்பட்டு இருக்கும் பொழுதுதான், அதனால சொன்னார், வருத்தப்பட்டு இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மரியாளுக்கு ஒரு இளைப்பாறுதல், நான் இயேசுவை பார்த்து விட்டேன். அதனால தான் லூக்காவில் இங்கே பார்க்குறோம் 24:5-6 வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? பாருங்க, நீங்க உயிரோடு இருக்கிறவரை நீங்க மருத்துவரிடத்தில் தெரிகிறது என்ன? மருத்துவரிடத்தில் நம்ம ஜபமெல்லாம் ஒரு எங்கேயோ ஒரு விக்கிரகத்தை வணங்குறது மாதிரி நம்மளுடைய ஜபம் இருக்குது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு கடன் தாங்க அப்படின்னா நம்பிக்கையோடு கேட்குறோம். செத்த மனுஷனுக்கிட்ட போய் நம்ம கடன் கேட்போமா? கேட்க மாட்டான். ஏன்? அவர்னால கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய ஜீவியத்திலும் நம்ம உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்ப வேண்டும். அவர்தான் நம்ம தெய்வம், நமக்கு உதவி செய்கிறவர், நம் கண்ணீரை காண்கிற தேவன். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கும் 8வது அதிகாரம் 8:17 வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அதிகாலையிலே, அதனாலதான் அதிகாலையிலே மரியாள் இங்கே போனார்கள். இயேசுவை தேடி அதிகாலையிலே போகிறார்கள். இங்கே சாக்புரது சொல்வார்கள், அதிகாலைனா என்ன? நீங்கள் முதல்ல நீங்கள் எந்திரிச்சு தேவனை நோக்கி அங்கே தேவனை நீங்கள் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவது தான் அதிகாலை. நீங்கள் முதலாவது நீங்கள் எந்திரிச்சு தேவனை தேடுங்கள், முதலாவது நீங்கள் தேவனை தேடுங்கள் என்று சொல்லி. ஆமாம் மந்தவர்களே, நான் முதலாவதாக நம்ம தேவனை தேடும்போது நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது. சகோதரர் சொன்னார் வியாழக்கிழமை மாதிரி அங்கேருந்து வருகிறோம், அந்த ரட்சிப்பின் அந்தவருடைய கல்யாண வஸ்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி தான் இங்கே சபையிலும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சில ஒருத்தர் என்ன செய்ய, ட்ராக்ஸை வாங்கி கீழே போட்டுட்டு போனது மாதிரி அந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை என்ன செய்கிறோம், கீழே போட்டு போயிடும். அந்த நிலைமைக்கு நமக்கு வாழ முடியவில்லை, நம்ம கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு உதவிச்சு. மரியாள் அவர்கள் ஒரு குறை சொல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே பார்க்குறோம் 7வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ
அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தலைமயிரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அங்கே சொல்லப்பட்ட 38 அவருடைய பாதத்தின் அருகே நின்று பின்னாக அழுது கொண்டு அவருடைய பாதத்தில் தன் கண்ணீரை நினைத்து, கண்ணீரினால அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுதெல்லாம் அவருடைய காலில் தூசி படிந்திருக்கிறோம். ஆனால் இந்த கண்ணீரை கொண்டு அந்த கால்களை என்ன செய்கிறார்கள்? கழுவுறார்கள். தன் தலைமயிரினால் அந்த கூந்தலினால் என்ன செய்கிறார்கள்? அதை துடைக்கிறார்கள். துடைத்து அங்கே ஒரு பரிமள தைல, ஒரு வாசனை உள்ளதை அங்கே தடவுகிறார்கள். ஒரு வாசனையான தைலத்தை அங்கே மரியாள் தடவுகிறார்கள். அப்பொழுது அந்த பரிசேயன் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துகிறார். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். 2 பேர் கடன்பட்டதாக சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி கடன்பட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறோம். 46 வாசிப்போம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அங்கே 45 நீ என்னை முத்தம் செய்யவில்லை. 44 இருந்தே வாசிப்போம். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. தண்ணீர் கூட அவன் செய்யவில்லை, தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை கண்ணீரினாலே நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். ஓயாமல் நீ சாப்பிடத்தான் நீ கூப்பிட்டு இருக்கிற, ஆனால் இவளோ தன் ஓயாமல் அவர் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த ஸ்திரீ கேட்டிருக்கிறாளாம், நீ ஒரு குஷ்டரோகி, அவர் குஷ்டரோகி. அந்த சீமோன் ஒரு குஷ்டரோகி. பெத்தனியாவினுடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரே கிராமத்தில் உள்ளவர்களும் அவர்கள் எல்லாருமே. ஆகையினால அவனுடைய ஸ்திரீயினுடைய பாவத்தை அறிந்து அவர்கள் இன்னார் என்று சொன்னார், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தாள் என்று சொல்லி அப்பொழுது கூட அங்கே எதிர்த்து பேசவில்லை. அந்த ரட்சிப்பை, அதனுடைய கல்யாண வஸ்திரங்களை அவர்கள் உடித்து கொண்டிருந்தார்கள். பிற மனிதன் மேலே இங்கே குற்றம் சாட்டவில்லை. ஆகையினால தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், உயர்ந்தவே வாய் திறக்கவில்லை. 47 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதனாலதான் இயேசுவின் பாதத்தின் அருகே அவர் இருக்க கற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் பாதத்தின் அருகே இருக்க கொண்டார்கள். ஆமாம் அந்தவர்களே, என்னுடைய வாலிப நாட்களே நான் தேவனை கண்டுகொண்டேன். அப்பொழுது தேவனை தேடும்படி எங்கே செய்தி கிடக்குது என்று இந்த சபைக்கு நான் வரவில்லை. அப்பொழுது அகில இந்த முழுச்சவத்தோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. அங்கிருந்து எனக்கு ஒரு புக்கு மாதம் வரும். டிஎஸ்எஸ் தினகரனுக்கு நான் லெட்ரு எழுதுவேன். சாயங்காலம் வந்த உடனே யாருக்காவது லெட்ரு எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய எழுத்தையெல்லாம் படிக்க முடியாது, ஆனால் நான் நிறைய அவ்வளோ லெட்ரு வாங்கி வச்சுருப்பேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக சொல்லுவார்கள். லீவு போட்டு ஆண்டவரை தேட போகிறான். அது ஒரு ரட்சிப்பு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம். மனுஷன் கொடுக்க முடியாது, இந்த உலகம் கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்கள் மறுபடியும் அதை இழந்து போக முடியாது. அதனால தான் நான் சொல்லுகிறார்கள் அடிக்கடி, நம்மளுடைய கல்யாண வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்க வேண்டும். அந்த தரித்ததுனால தான் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்கட்டா, தேவனையே அவர் சார்ந்து கொண்டார். தேவனுடைய பாதத்தின் அருகே இருக்க கற்றுக்கொண்டார்கள். அங்கே மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டார்கள். ஆனால் மரியாளோ, அவருக்கு பசிக்கும் என்றது மரியாளுக்கு தெரியாதா என்ன? தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தை, அதை காட்டிலும் அவருடைய வார்த்தை எனக்கு முக்கியம். அவருடைய பாதத்தின் அருகே இருக்க கொண்டு கொண்டோம். இப்படித்தான் நம்ம ஆண்டவரை தேடணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் சீக்கிரமாய் அவர் பதில் செய்கிறாராம். நம்ம ஏனோதான் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். இல்லை, நம்ம அதிகமாய் ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரே நம்ம சார்ந்து கொண்டோம்னால் நிச்சயமாகவே நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சஹி குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். 19வது அதிகாரத்திலே, தேவனை காணும் வேண்டும் என்று அவர் வாஞ்சி கொண்டிருந்தார். ஆகையினால தான் அவர் காட்டத்தி மரத்தில் போய் ஏறி அங்கே பார்க்குறோம். 3 வாசிப்போம்.
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ம் அவரை பார்க்க வகை தேடினான். ம் அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ம் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ம் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகைக்கு வந்து ஆண்டவர் எப்படியாவது நான் பார்த்து விட வேண்டும், நான் எப்படியாவது ஆண்டவரை பார்த்து விட வேண்டும். அவன் ஒரு ஆயக்காரன், அவன் மிகவும் வசதி படைத்த ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், நான் காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை இருந்தது. ஆகையினால்தான் ஆண்டவரிடத்திலே அங்கே ஆண்டவரை பார்க்கும்படி அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடுகிறான். அவன் குள்ளனாக இருந்தபடினால முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அவனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமாம், பாலியங்கி சகோதரர் சொல்லுவார், தென்கொரியாவிலே ஒரு தரிசனத்தை நீங்கள் காண வேண்டும், ஒரு தரிசனம் இல்லாமல் நம்மளுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. நம்ம எப்பாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தேவனுடைய ஒரு தரிசனத்தை நம்ம காண்கிறோமா? நம்ம காண வேண்டும். தரிசனம் இல்லாமல் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. அவர் சொல்கிறார், சபையில் வந்து நானும் என் மாமியும் என் மனைவியும் தான், நான் ஒரு நிறையா விருப்பம், ஆனால் நான் காண்கிறதெல்லாம் அந்த சபையில் நிறையா இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய இருக்கிறா கற்பனை செய்து அவர் போதிப்பாராம். மாமிக்கும் தன்னுடைய மனைவிக்கும் வந்து ஆண்டவருடைய செய்தியை அங்கே அறிவிப்பாராம். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அவர் செய்தார், மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பாக 47,000 சபைகள் அவருக்கு இருக்கிறதா. பிரதமர் போன் அடிப்பாராம், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாராம். அதற்காக அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஆமாம், அவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். எப்பொழுது ஒரு தரிசனத்தை இங்கே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அவன் விருப்பம் கொண்டிருந்தான். அதனால தான் அங்கே இயேசு ஆண்டவர் வரும்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு ஏன் கேட்டா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்க. என்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் தேவைப்படும்போது நம்மளுடைய இருதயத்திலே அங்கே ஒரு ரட்சிப்பு வருகிறது. நம்ம வேறு யோவான் எழுதின சுவிசேஷம் நிக்கோதேமு குறித்து நம்ம பார்ப்போம். அவர் வந்து ராக்காலத்திலேயே வந்து இயேசுவை தேடி அங்கே வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 நம்ம வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் கேட்டா, அவர் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேள்விப்படுகிறான். ஒரு இயேசு ஆண்டவர் வந்தார், அவர் முடவர்களை சுகமாக்கி கொண்டு வருகிறார், குருடர்களுக்கு அவர் பார்வையளித்து கொண்டு இருக்கிறார். அங்கே கேள்விப்படுகிறான். அப்பனா அவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரி. அவர் வந்து என்ன செய்யறான்னு கேட்டால், அவரை நான் பார்க்க வேண்டும். யாருக்கும் தெரியாத நேரத்திலே, யாருக்கும் அறியாத நேரத்திலே அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு முத்தை கண்டு, அந்த விலை உயர்ந்த முத்தை கண்டு எனக்கு உண்டானவற்றையெல்லாம் விற்றது யாருக்குமே தெரியாது, அவனுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். இப்பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி தான் இவன் ராக்காலத்திலேயே வந்தான், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று. ராக்காலத்திலே வந்து அவர் தான் வந்து அவர் அடக்கம் பண்ணும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19:39 சொல்கிறார், அவரும் வந்து பரிமள தைலங்களை கொண்டு போய் அவருக்கு கொடுத்து அவர் அடக்கம் பண்ணார். அரிமந்திய ஊரான ஐயா யோசிப்பு வந்து அந்த சரீரத்தை வாங்குகிறார். இவரோ அந்த பரிமள தைலங்கள் விலை உயர்ந்ததை கொண்டு போய் என்ன செய்கிறார், இயேசுவின் சரீரத்தில் வைத்து அங்கே அடக்கம் பண்ணுகிறார். அவரை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3 இடத்துல தான் வரும். இந்த நிக்கோதேமை குறித்து அவர் வந்து இயேசுவை தேடி அங்கே போய்விட்டார். இயேசுவை அங்கே தேடி போயினார். ஆண்டவரே எனக்கு தேவை, ஆண்டவர் எனக்கு தேவை, இந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர் தேவை, இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் தேவை, எனக்காக நான் பேசுகிறேன், எனக்கு ஆண்டவர் தேவை. பலவிதமான சோதனைகளில் பலவிதமான இக்கட்டுகளில் வந்து இருக்கும் பொழுது தேவன் வந்து எனக்கு தேவன் தேவை, இயேசு தேவை. ஒரு பையன் வந்தான், என் வயசு இருக்க ஒரு மனிதனை அடித்து போயிட்டான். அடித்து போட்டு என்னுடைய கடைக்கில் வந்து ஒளிந்து கொண்டார். அடித்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் ஒளிந்து கொண்டு ஏன்னு கேட்டால், அவன் குடித்துட்டு வந்து சம்மந்தமில்லாமல் அடிக்கிறான். அவர் அடிச்சிட்டார்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு சொன்ன உடனே என் கடைக்கு வந்தான். கடைக்கு வந்த உடனே நீ அடிக்கலாமான்னு கேட்டேன். என்னை குடிகாரன் என்று சொல்லி பேசினான், அதனால் அடித்தேன்னு சொல்லிட்டு. அதுக்காக நீ அடித்திடலாமா, நீங்களும் பேசுனா உங்களையும் நான் அடிப்பின்றான். என் பக்கத்தில் இருந்தவருக்கு சொல்லுன்னு வந்து தான், அண்ணே எனக்கு ரொம்ப சொல்லுன்னு வந்ததுண்ணே. எனக்கு என்ன சொல்லுன்னு வராமையா இருந்துச்சு, தேவனுடைய கிருபை. ஒரு பையன் ஒரு வார்த்தையை நான் சொல்லவில்லை,
ஆண்டவரே உமக்கு நன்றி. இது அனுமதித்திருக்கிற ஆண்டவரே, என்னை காரி துப்பவில்லை, சிலுவையில் அறையவில்லை, என்னை கொல்லவில்லை, உன்னை அடித்து பெறுவோன்னு தானே சொன்ன கேட்டா. இது ஒரு பெரிய விஷயமா? இது ஒரு பெரிய விஷயமா? இல்லை, ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மனிதன் என்னுடைய இருதயத்தில் இல்லை. அந்த மனிதன் என்னுடைய இருதயத்தில் இல்லை. நான் சமாதானமாக இருக்கிறேன் என்கட்டால் இதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. தேவனுடைய ரட்சிப்பு என்பது ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்ப. அதான் ஊதாரி மைந்தன் வந்தான். அவன் மனம் திரும்பாமல் வரலை, அவன் மனம் திரும்பி விட்டான். மனம் திரும்பினவனோ வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான், மனம் திரும்பாதவனோ வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான். ஆமாம் வந்தவர்களே, நம்ம தேவனை தேட வேண்டும், தேவனை தேடி அவரை கண்டடைய வேண்டும். எரேமியா 23 வாசிப்போம், 23, 24 வாசிப்போம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், அங்கே சொல்றார், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்து கொள்ளக்கூடுமோ. இந்த பூமியிலே தேவன் காணாதபடிக்கு யாருமே பார்க்கல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என் இருதயத்தில் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், என் சிந்தையிலே பொல்லாத காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி நான் நீ ஒளித்திருக்க கூடுமோ? அதனால தான் சங்கீதம் 139 7 வாசிப்போம். நீங்கள் அங்கே வீட்டில் போய் நம்ம 1 வாசிக்கலாம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் சொல்கிறார். இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நீ அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் நீ அங்கேயும் இருக்கிறீர். தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, சகலம் அவருக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. அதனால அம்மாதவர்களே, நாம் தேவனை சார்ந்து கொள்வோம், தேவனை அண்டிக் கொள்வோம். ஒரு சாரார் இப்படி தேவனை தேடி வந்தார்கள். ஓசியா என்ற புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். போதும், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கா? அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் போவார்கள், அவர்களை காண மாட்டார்கள். நம்ம ஆடு மாடுகளை கொண்டு போய் அவர் சொன்னார், பலியும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை, ஒரு நொறுங்கொண்ட இருதயத்தை நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். இயேசு ஆண்டவர் எப்படித்தான், நீங்கள் ஆடு மாடுகளே, இங்கே ஒரு சாரார் இங்கே தேடுகிறார்கள். எசேக்கியேல் அங்கே தேவனை பணிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் தேவனுக்கு பதிலாக யாரை பணிந்து கொள்கிறான்னு சொல்லி இங்கே 8வது அதிகாரம், எசேக்கியேல் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவனை அல்ல, தேவனை பின்புறமாய் வைத்து விட்டு. அப்படித்தான் நம்மளுடைய இருதயமும் கடினப்படும் பொழுது நம் தேவனை மறந்து விடுவோம். தேவனை மறந்துட்டு நம்ம வாட்டு நம்மளுடைய செயலாற்றிட்டு இருப்போம். ஆண்டவரே, எங்கள் எரிச்சி நாங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அந்த மரியாதை போல தேடிவிட, அல்லது அந்த சகை கூட தேடிவிட, ஆண்டவரே அந்த நிக்கோதேமை போல நாங்கள் தேடிவிட எங்களுக்கு உதவிச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மனமாற்றுதலை கொடுங்க ஆண்டவரே. தேடுங்கள், அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் அருமையான வார்த்தையை நாம் கேட்டோம். ஒரு விஷயம், நாம் அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னை நானே நான் கேட்டு பார்க்க வேண்டும். நான் என்னத்தை தேடுகிறேன்? எதை தேடி இங்கே வர்றேன்? அல்லது நான் உலகத்தில் இருக்கிறேன், நான் எதை தேடிக்கொண்டிருக்கேன்? இப்படி தான் தேடுங்கள் ஆண்டவர் சொன்னார். எதை தேட சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன நானே சிந்திக்க வேண்டும். அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
பெரும்பகுதி எவ்வளவு இருந்தாலும் திருப்தியே இருக்கிறதில்ல. எனக்கும் தான். பொதுவாகவே மனிதர்கள் உள்ளத்தில் என்ன இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று திருப்தி இல்லாத வெறுமையான ஒன்று, எதையாச்சும் ஒன்று தேடணும், ஏதாச்சும் ஒன்று வேணும், அப்படி தான் நினைக்கிறோம். நான் கேட்டு பார்க்குறேன், நான் என்னத்தை தேடுகிறேன்? சில சமயங்களில் என்னுடைய இருதயத்தில் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறது. நான் இப்போ சிந்திச்சு பார்க்கும் பொழுது தோன்றுது, பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் வேணும், பெரிய வீடு கட்டணும், அதுலேருந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் அப்படியே சிந்திச்சுட்டு போனோடனே என் மனசுக்குள்ளே ஒன்று தெரியுது, இவைகள்லாம் வந்தோடனே பெருமை வந்துடும். நான் கற்பனையில் அப்படி சிந்திச்சு, இவைகள்லாம் வரும் பொழுது உனக்கு பெருமை வந்துடும், அப்புறம் தேவனை விட்டு தூரத்தில் போயிடுவோம். இதுதான் பிரியமானவர்களே, என்னுடைய இருதயத்தில் இருந்து நான் சொல்கிறேன். அதை எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு இதயமாக இருக்கிறத கர்த்தர் காலையில் பேசியிருக்க. ஆண்டவர் சொன்ன, முதலாவது நீ பரலோக ராஜ்யத்தை தேடு. இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில் என்று உங்கள் பரமபிதா இருந்திருக்கிறார். சதா என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவோம், நமக்கு இருக்குது. போதுமானதை தேவன் தந்திருக்கிறார். அதை சாப்பிடுவோமா, இதை சாப்பிடுவோமா, அதை குறித்ததான தேடல். சில செல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா செல்லில் சாப்பாட்டு காரியங்களே தேடுறதை பார்ப்போம். சமைக்கிறத நாங்களும் அப்படி பார்க்குறது உண்டு. இதை சமைச்சா நல்லா இருக்குமே, அதை சமைச்சா நல்லா இருக்குமேன்னு அந்த மாதிரி காரியங்களை பார்க்குறது. நல்லா இருக்கே இது. ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் எதுக்கு? உனக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். சாப்பாட்டு காரியத்திலே எதுக்கு? ட்ரெஸ்ஸை குறித்து கவலை எதுக்கு? அதை குறித்தான தேடல் எதற்கு? ஒரு காலங்களில் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பஞ்சமாக இருந்துச்சு. இன்றைக்கி பீரோவை திறந்தா பீரோவில் வந்து துணியெல்லாம் மேலே விழுந்து நம்ம கீழே வந்துடுவோம் போல இருக்கு. அந்த நிலைமை. இப்படி தேவன் ஆச்சரியமாக இன்னைக்கு தேவன் உடுத்துவிக்கிறார். ஆனாலும் இருதயத்திலே திருப்தி இல்லை. போதுமானதை தேவன் கொடுத்துருக்கிறார். உடுத்துறதுக்கு தேவையானதை தேவன் தந்திருக்கார். சாப்பிட்றதுக்கு தேவையான அன்றாட பசி இல்லாமல் சாப்பிட தேவன் உதவி செஞ்சுருக்கார். ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவன் திருப்தியாக சாப்பிடும்படி, பசி இல்லாமல் சாப்பிட தேவன் உதவி செஞ்சுருக்கார். ஆனாலும் மனதில் திருப்தி இல்லை. தேவன் தேட சொன்னது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இதுதான் இன்றைக்கு பஞ்சமாக இருக்குது. இதுதான் அவசியமானதாக இருக்குது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சேர்ந்து ஒருங்கே கிடைச்சாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துட்டோம்னா அதனால நமக்கு என்ன பயன்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னத்தை தேடினாலும், என்னத்தை சாப்பிட்டாலும், என்னத்தை குடித்தாலும், என்னத்தை வச்சாலும் ஒரு மிருகத்தை போல தான் மனுஷன். ஆண்டவர் சொல்கிறார், அறிவில்லாத மிருகம் சாகிறத போல மனுஷன் சாகுறான். காரணம் என்ன? அவன் தேவையானதை தேடாத பொழுது அப்படி அறிவில்லாத மிருகத்தை போல போயிடறான். சாப்பிட்றது, குடிக்கிறது, திங்கிறது, புசிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மிருகத்துக்கு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடு எடுத்துங்களே, நல்லா சாப்பிடுது, நல்லா குடிக்குது, நல்லா தூங்குது, அது சில காரியங்களை ஈடுபடுது, கண்டுபிடிச்சி போடுது, அந்த வாரிசை உண்டாக்குது, ஒரு நாள் செத்து போகுது. இதே போல் மனிதனும் உலகத்தின் காரியங்கள் மேல் நாட்டம் கொண்டு நல்லா சாப்பிட, புசிக்க, குடிக்க, கல்யாணம் பண்ண, பிள்ளைகளை பெற்றெடுக்க, வயசாக சாக, மண்டையை போட, என்ன வித்தியாசம் இருக்குது? எனி டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரே வித்தியாசத்தை உண்டாக்கும்படி தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இதுதான் அவசியமானது பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் இது கூட பின்னாடி சப்போர்ட். பிரதர் அடிக்கடி சொல்லுவார், நாய் போனால் பின்னாடி வாழை யாரும் தூக்கிட்டு போகிறதே இல்லை, வாழை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிள்ளைகளோட காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உணர்ந்திருக்கேன், தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். முதலாவது என்னுடைய நாட்டம் தேவனை அதிகமாக தேடுறதுல தான் இருக்கணும். நான் அடிக்கடி என்னை சிந்திச்சு பார்க்கணும். நான் என் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில்
எவ்வளவா நான் தேவனை தேடினேன், எவ்வளோ வேதம் வாசிப்பேன், எவ்வளவு ஜெபிப்பேன், இப்போ என்கிட்ட ஏன் குறைபடுது? நான் யோசிக்கிறேன். அப்படி வீட்டில் இருந்தேன்னா அடிக்கடி இங்கிட்டு போயிட்டு வந்து வேதத்தை வாசிப்பேன். ஜெப நேரம்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ குறையிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய இருதயத்தில் வேற ஒன்றை தேடுது. என் இருதயம் வேற ஒன்றை நாடுகிறது. தேவன் சொன்னதை மறந்துட்டு அதுக்காகவும் இதுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவர் தான் சொல்லிட்டார், முதலாவது இதை தேடுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படும். ஆனால் ஜெபம் ஏறெடுத்தா எனக்கு அது வேணும், பிள்ளைகளுக்கு இப்படி வேணும், இது வேணும். எவ்வளவு நான் தேவனுடைய சமூகத்தில் அன்பில் எவ்வளவு குறைவாக இருக்கிறேன், அதை கண்டு தேவன்கிட்ட நான் ஜெபிக்கணும். பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். தேவன் சொன்னது தான், மேலானவைகளை தேடுங்க. கிறிஸ்து இருக்கார்ல, அங்கே இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல மேலானவைகளை தேடுங்கள். அதுதான் எனக்கு அவசியமானது. அது எவ்வளவு மேன்மையானது பிரியமானவர்களே. இங்கே இருக்கிறதெல்லாம் டெம்பரவரி, ஆனால் பெர்மனண்ட்டு அதுதான். ஆனால் என்னுடைய உள்ளம் டெம்பரவரியவே அதிகமாக அது மேலே ஆவலாம், எங்கேயோ ரொம்ப இங்கேயே சாகாமல் இங்கேயே இருக்கிற போகிற மாதிரி அதையே கட்டி பிடிச்சி அணைச்சிக்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுவார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவி. நம்முடைய ஆத்மா அந்த மண்ணு மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தையை இல்லாமல் அதுலேருந்து விடுவிக்க முடியாது. ஒன்னோட ஒன்றா இந்த மண்ணு மேலே ஒட்டியிருக்கு. இதை விட்டுட்டு நம்ம போக வேண்டியால், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, நம்முடைய சொந்த ஊர் சொந்த வீடு எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கேயே இருக்கிற மாதிரி பெர்மனண்டாக தங்குற மாதிரி என்னுடைய இருதயம் இங்கே நாட்டம் கொண்டு இருக்கிறத குறித்து ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவோம், அப்படி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். அநேகர் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க, அதையெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. நாம் தேடும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். முதலாவது பரலோக ராஜ்யத்தையே தேடும். முதல்ல தேட சொன்னது அதுதான் தேவன், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கா, அதுக்கு நன்றி சொல்லுது. ஆமாம். தேவன் என்னை ஏற்ற வேலையில் ஏற்ற சமயத்தில் வந்து என்னை சந்தித்தாங்க. அந்த நாளில் நாங்கள் கும்பிட்டு வந்த வழிபாடுகள்லாம் எங்கெங்கன்னா புத்து எங்கள் வீட்டில் இருக்கோ அவ்வளோதுக்கும் நாங்கள் பாம்புக்கு பாலை ஊற்றி தண்ணியை அதுக்கு பொட்டை வச்சு பூ வச்சு அதை விழுந்து கும்பிடுவோம். சூரியனை கும்பிடுவோம். என்னென்னமோ நாங்கள் எங்கள் குடும்பத்தார் எங்கள் பாட்டையா போட்டையா செஞ்ச செஞ்ச வழிபாடெல்லாம் நாங்களும் செஞ்சு வந்தோம். ஆனால் நிம்மதி இல்லை. கடவுள் வந்து எங்களை தேடி வந்தார். எங்களை இதான் வழி என்று எங்களுக்கு காமிச்சாங்க. நான் ரசிக்கப்பட்ட பிறகு என் வாலிப பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளாக இருந்தாங்க. என் பையனுக்கு 5 வயசு. வரன்னு சபைக்கே இழுத்துக்கிட்டு வருவேன். எங்கே மீட்டிங் நடந்தாலும் அங்கே இழுத்துக்கிட்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்தில் அந்த சாமி தான் சாமின்னு கும்பிட்டா, இப்போ இந்த சாமியை கும்பிடு அப்படிம்பாங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. தேவன் என் வீட்டில் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. வியாதியிலேருந்து சுகப்படுத்தினாங்க, வறுமையிலேருந்து சுகப்படுத்தினாங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கமாக என்னை இழுத்து வந்ததை நான் பார்க்கும்போது, இதுதான் உண்மையான தெய்வம் என்று நாங்கள் அறிந்து எங்களை இருதயத்தை தொட்டாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை பிரதர் சொல்லும்போது எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பத்தாது. நான் சபைக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு பத்தாது. ஆண்டவரே எங்களுக்கு தாங்க, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோன்னு. இப்போது பிரதர் சொல்லுங்கள்ல, பீரோலேருந்து சரியுது, ஒரு குறையும் இல்லாமல் எங்களை நடத்தி வந்திருக்காங்க. எப்போ என்ன வேணாலும் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். நமக்கு மனுஷட்டெல்லாம் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. எனக்கு விட்டுறார் உறவினர் சகோதரர் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்ககிட்டலாம் நாங்கள் எதுக்குமே போக மாட்டோம். நாங்கள் ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து நம்ம சர்ச்சில் உள்ள பிரதர்கள் சகோதரி எதுவும் எனக்கு கூட பிறக்காத சகோதரர்னு நான் அடிக்கொள்வேன். என் பிள்ளைகளும் அதே மாதிரி அடிக்கொள்வாங்க. இந்த நாள் வரை எனக்கு அந்த மாயையிலிருந்து பொய் பேசணும்னா அதிகமாக பேசுவான். இப்போ 10 லட்சம் தந்தா கூட உனக்கு ஒரு பொய்யை சொல்லுமானா சொல்ல மாட்டான். அப்படியே எங்களை வழி நடத்தியிருக்காங்க, பலப்படுத்தியிருக்காங்க. எங்களை அதிகமாக வலியுறுத்தின அமல்ராஜ் தம்பி வாரம் வந்து எங்களை அதிகமாக எங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. என் பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளையார் கையில் அவங்களுக்கு எல்லா இந்த பாவ காரியத்திலிருந்து அவளுக்கு உணர்த்தி அவளை வளர்த்து வந்ததே என்னுடைய சகோதரர், எங்களுடைய சபையில் உள்ள மக்கள் தான்.
என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நீ வருங்காலத்தில் நான் உண்மையாக வாழ, தேவனை மட்டும் தேடி வாழ எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன்.